நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு மேலே நமக்கு வெறுப்பு இருக்குது. சில விஷயங்கள் மேலே நமக்கு அதீத ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது. இதெல்லாம் காலப்போக்கில் நம்ம இது நார்மல் தானே, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுங்கிற மாதிரி வெறுப்பான சில சூழல்களுக்கும் நம்ம ஏற்றுக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அப்போது இந்த வெறுப்புன்றது நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு போகிறதுக்கு ஒரு அடிப்படையான உணர்வாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நமக்கு தேவைப்படுற விஷயத்தை இருக்க முடியுமானா இல்லை. ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ்க்கு பொதுவாகவே டாமினேஷன் ஜாஸ்தி. அப்போ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தாட் ப்ராசஸ் வச்சுக்கிட்டு, ஒரு கண்ணோட்டத்தை வச்சுக்கிட்டு, சுற்றி அதுக்கான சூழலை வச்சுக்கிட்டு நம்ம நல்லதை மட்டும் தேடி போய் அடைஞ்சிட முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. அப்போது இங்கே வெறுப்புக்கு எதிர்மறையான ஒரு விஷயம் என்ன? நன்றின்றது. அப்படிப்பட்ட நன்றியை ஒரு சரியாக நீங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி வாழ்க்கையை வச்சுக்கும் போது பெரிய பெரிய மிராக்கிள்ஸை லைஃப்பில் பார்க்க முடியும். அதை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நன்றின்றதை பொது ஒரு வார்த்தையாக மட்டும் பயன்படுத்தாமல் வாழ்க்கையில் உண்மையிலேயே அதன்படி நம்ம உணர்வுகளை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட ஒரு பொதுவான ஒரு முக்கியமான பயிற்சி தான் இந்த நன்றி எழுதல் பயிற்சி. நிறைய பேர் இன்றைக்குமே இதை வேறு முறைகள், அதாவது ஒரு ஹீலிங்னு போயிட்டால், எண்ணம் சார்ந்த பயிற்சின்னு போயிட்டால், இந்த நன்றின்றதுக்கு நிறைய விதங்களில் பயிற்சிகள் இருக்குது. நிறைய பேர் அதை தினமும் இவ்வளோ தடவை சொல்லணும் அப்படின்றது, இல்லை ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நன்றி சொல்லிட்டு ஆரம்பிக்கணுன்றது, இல்லை ஒரு ப்ரேயரில் நன்றியை தெரிவிக்கணுன்றது. நிறைய ப்ரேயர்ஸுமே எடுத்திங்கன்னா நன்றி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போது ஏதோ ஒரு வகையில் இந்த நன்றியை நம்ம உணர்வுபூர்வமாக இருக்கோ இல்லையோ ஒரு பயன்பாட்டில் தொடர்ந்து வச்சுருப்போம். இங்கே நம்ம ஈர்ப்பு விதி சார்ந்து வரும்போது ஒரு எண்ணங்களை வாழ்க்கையாக்கிக்க நான் முயற்சி பண்ணுறேன், என்னோடய வாழ்க்கை எனக்கு தகுந்த மாதிரி வரணும்னு நான் சில இலக்குகள் வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த இடத்துல இதை ஒரு அடிப்படையான எழுதுகிற பயிற்சியாக சொல்கிறோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸ்லையுமே, எல்லா பயிற்சிகள்லையுமே முக்கியமாக முதல் இடம்ன்றது நன்றி எழுதுகிற பயிற்சிக்காக தான் இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் நிறைய அந்த மோட்டிவேஷன் பார்க்குறேன், ஸ்பிரிச்சுவல் பார்க்குறேன், நிறைய இடங்களில் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்காக சில ஸ்பெசிஃபிக் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஆனாலுமே எனக்கு வாழ்க்கையை மாறலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா, இன்றைக்கி என்ன பயிற்சி செஞ்சீங்களோ செய்யலையோ, எவ்வளோ நாள் பண்ணீங்களோ தொடர்ந்து பண்ண முடியலையோ பிரச்சனை இல்லை, நன்றி எழுதுறத ஆரம்பிங்க. இதை பற்றி ஒரு பெரிய கருத்துன்றது ஒன்றும் கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற உண்மையான நன்றி உணர்வை வெளியே கொண்டு வரோம். நம்ம வாழ்க்கையில் அதீதமாக இருக்கிற அந்த கம்ப்ளைனிங் மோட், அதாவது ஒவ்வொன்றையும் குறை சொல்கிற அந்த எண்ணத்துக்கு இதை ஒரு மாற்றாக காமிக்கிறோம், அவ்வளோதான். இது ஒரு எழுத்து பயிற்சியாக செய்யும்போது நம்மளுடைய சென்சஸ், அதாவது நம்ம கேட்குற, பார்க்குற, உணர்கிற அந்த சென்சஸ் ரொம்ப அதீதமாக வேலை செய்யுது. இதை காலையில் மற்றும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரியான நன்றி எழுதுகிற பயிற்சியை தொடர்ந்து பண்ணுற ஒரு ஆளுக்கு கம்ப்ளீட்டாக தான் லைஃப்பை வேறு மாதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சூழல் அமைய ஆரம்பிக்குது. வேறு மாதிரினா எப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு முயற்சியை செய்யும்போது நமக்குள்ள நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் சரி செஞ்சுக்கிட்டு போகிற அளவுக்கு நமக்கு அந்த புரிதல் கிடையாது. ஏன்னா இதுதான் வாழ்க்கை, இப்படி தானே இருக்கும், லிமிட்டிங் பிலீஃபோட தான் நம்ம வாழ முடியுன்றத ஒரு 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 அக்செப்டன்ஸாக வளர்த்துக்க ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் ஆஃப் நம்ம ஏஜ், நம்மளுடைய அனுபவம் இதெல்லாம் சேர்த்து. அப்போது ஒரு பெரிய மாற்றத்துக்கு நம்ம போகணும், ஒரு நினச்சபடி என் வாழ்க்கையை வாழணும்னா உள்ள இந்த எதிர்மறை கருத்துக்களை உண்டு பண்ணுற கம்ப்ளைனிங் மைண்ட் செட் இருக்கக்கூடாது. இது இலக்கை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது. சாதாரணமாக என் லைஃப்பில் பெரிய தேவைகள் இல்லாட்டியும் நான் சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக வாழணும்னா கூட இந்த நன்றி எழுதுகிற பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த எழுதுகிற முறை அப்படின்றது நம்ம சேனலில் நிறைய இடத்துல நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன். அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக நிறைய வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கைடன்ஸ் வேணும், அது என்ன டெம்ப்ளேட் எழுதணும், எனக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் வேணும், அதில் இருந்தாலும் பண்ண முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம சேனல்லே இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங்க்குன்னு ஒரு கோர்ஸ் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இல்லாட்டி அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் எவ்வளோ நாள் பண்ணணுன்ற ஒரு கேள்வி இருக்கும். இது ஒரு தேவை அடையிறதுக்கான பயிற்சி கிடையாது. முதல்ல
அந்த தேவையை அடையிறதுக்கு நம்ம பக்குவப்படுத்திக்கணும் இல்லையா, அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கு தான். ஸோ அப்போ இதுக்கு நேரம் காலம்லாம் ஒன்றும் இல்லை, எவ்வளோ நாள் எழுதணுன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. இது நீங்கள் காலையில் நைட்டில் எழுதுவீங்க. இது நாள் அப்படின்னு பார்த்தா மினிமம் 3 months நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ஓரளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் புரிய ஆரம்பிக்கும். அதை தாண்டி இது ஒரு வருஷம் 1.5 வருஷம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போவீங்க. உங்களை முழுமையாக வேறு மாதிரி வர ஆரம்பிப்பீங்க. அப்போது நன்றி எழுதுகிற ஒருத்தருக்கு பெரிய அளவு கவலைகளோ எதிர்காலத்தை பற்றின பயமோ இருக்கிற சூழலை பார்த்து வருத்தப்படுறதோ நடக்காது. ஒரு கம்போஸ்ட் காம் மைண்ட் செட் அப்படின்றது இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேர் ஆல்ரெடி நன்றி எழுதி பழகிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இதை பற்றி இன்னும் ஆழமான புரிதல் வேணும் அப்படின்னா, அதாவது நன்றின்றது நம்ம எல்லாத்துக்கும் சொல்லலாம். அது எதன் அடிப்படையில் சொல்லணும், எவ்வளோ சொல்லணும், அதை சொல்கிறதுனால நமக்குள்ளே ஏற்படுற அறிவியல் மாற்றங்கள் என்ன, இதை பற்றி எல்லாமே நான் அந்த கோர்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நன்றி.